அங்கே இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை வச்சு எல்லாமே இன்றைக்கி என்னுடைய உணவு பண்ணியிருக்கேங்க. இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையலுங்க. பிரண்டை 3 வகையான பிரண்டைங்க. இலை பிரண்டை, சதுர பிரண்டை, உருட்டு பிரண்டைங்க. புளிக்கு பதில் நம்ம அரைச்சி வைக்கிறதுங்க இந்த இலை பிரண்டை. அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கால்வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பிரண்டை துவையில மெஜாரிட்டியாக இப்போ 75% கால்வலியில் அவதிப்படுறவங்களுக்கு இதை சாப்பிட்ணுங்க. அங்கே பார்த்திங்கன்னா மல்பெரிங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண ஒரு கட்டிங்கை வச்சு வளர்த்துடலாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுங்க. அது தவிர ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. தோலை நல்லபடியாக வச்சுக்கோம், முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சர்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மல்பெரி. அது தவிர கல்லீரை பாதுகாக்குதுங்க. இதில் விட்டமின் சி, டி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்க ஆன்டி ஆக்சிஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்க இதில். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ரூட்டை நம்ம ஈஸியாக வளர்த்துடலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கத்தாழையும் மோர் வச்சு ஜூஸ் பண்ணியிருக்கேங்க. கத்தாழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கல்லீரத்தை சுத்தமாக்குங்க. இந்த கத்தாழை உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. வெயில் காலத்துக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த கத்தாழை ஜூஸு. அது தவிர மாதவிடா பிரச்சனை, வெள்ளைப்படுறது இந்த மாதிரிக்கு இந்த சோற்று கத்தாழை ரொம்ப முக்கியங்க. இது பார்த்திங்கன்னா செடிக்கும் பயன்படுது, நம்மளுக்கு உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. ரத்தத்தில் இருக்கிற இதுவும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நோயை இது கட்டுப்படுத்துங்க. செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாப்பிட வேண்டியது. பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த கத்தாழை நீரை மெயினாக சுத்தம் செய்யுங்க. நீர்ச்சத்து அதிகமாக இருக்குங்க இந்த கத்தாழையில். வயிற்று பிரச்சனை, சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீர் எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு இது குணப்படுத்துங்க இந்த கத்தாழை. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காய், காராமணி, அவரை 3 வகையான அவரைங்க. தம்பட்டவரை, மூக்குத்தி அவரை, ஊதா பார்டர் அவரை, அது கத்திரிக்காய், இதெல்லாம் வச்சு நான் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேங்க. இது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்குதுங்க. ஸோ கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், எடையை குறைக்கும், சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ப்ரெஷரு, சர்க்கரை நோய் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குங்க இந்த மாதிரி காய்கறிகள். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச 15 வகையானக்கு மேற்பட்ட கீரைங்க. அதாவது முடக்கத்தான் கீரை, முக்கிரட்டு கீரை, பண்ணைக்கீரை, வெள்ளைக்கீரை, மாயான் கீரை, சக்கரவர்த்தி கீரை இதெல்லாம் வச்சு, பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை சிகப்பு, முக்கிரட்டு கீரை, வெள்ளை முக்கிரட்டு கீரை, மஞ்சள் கரிசனாங்கண்ணி கீரை, வெள்ளை மஞ்சள், இந்த மாதிரி 15க்கும் மேற்பட்ட கீரையை வச்சு நான் கீரை கடையல் பண்ணியிருக்கேங்க. மணத்தக்காளி கீரை. ஸோ இதுவும் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் நமக்கு உடம்புல இருக்க உறுப்புக்களை பயன் கொடுக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வச்சுக்கலாங்க. டேஸ்ட்டாக சாப்பிட்றவங்க, எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் என் சேனலை போய் பாருங்கள். எல்லாமே இயற்கை உரத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன். 0% காசை நம்ம செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த எக்ஸசைஸே நமக்கு போதுமானதுங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு சாப்பாடு கிடைக்காதுங்க. தேங்க்யூ.